வணக்கம். அதே போல் குருகுல வாசத்தில் வந்து நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதில் அண்ணன் தம்பி 4 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒரு சின்னவன் மட்டும் திடீர்னு அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருகுல வாசத்தை விட்டு ஓடிடும். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. இதே போல் பல முறை நடக்குது. அவன் வந்து வெளியில் போயிட்டே இருக்கான் சின்னவன். அப்போ தான் பெரியவனான ஒருத்தர் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்கிறான். அது வந்து ராமன் தான் சொல்கிறான். பரதா, இங்கே பாரு, நீ வந்து முழுவதுமான கல்வி நீ கற்காமல் நீ போனால் அங்கே இருக்கக்கூடிய நகரத்து மக்கள் யாருமே ஒன்று அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கும் அது அவமானம்தான். அதனால் வந்து நீ வந்து அப்பா அம்மாவையோ அந்த ராஜபோக உணவுகளையோ நினச்சிட்டு நீ வந்து குருகுலவாசத்தை விட்டு வெளியில் போனால் உனக்கு எந்த மரியாதையும் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் முழு கல்வியுமே நீ வந்து இங்கே பயின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு ஆழமாக சொன்னதுக்கப்புறம் பரதன் அந்த ஆசிரமத்துட்டு வெளியே போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் சிக் வந்து அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கிறதுனாலையோ உறவுகளை பார்க்காம இருக்கிறதுனாலையோ வர்றது தான். அந்த ஹோம் சிக் வந்து எப்படி தவிர்க்கணும்னா, அவர் வயதை ஒத்த அந்த பியர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கும்போது அதை வந்து தவிர்க்கலாம். இது நடைமுறையில் இன்ன வரைக்கும் இருக்கும். இது ராமாயண காலத்துலேயும் இருந்திருக்கு. ராமநவமி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.